சார் அன்பே வாழ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட நாகேஷ் சார் சொல்லுவாரு. அவர் எம்ஜிஆர் சார் பர்ஸை திறப்பாரு, நிறைய பணம் இருக்கும். நாகேஷ் சார் வந்து ஏழை, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை, சிவபெருமான் கிருபை வேண்டும் அப்படி எல்லாம் பண்ணி இவர் செம்மையை இமிட்டேட் பண்ணுவார். இவர் நிறைய பேர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார். நாங்கள் பிரேக் டைம்லலாம் வந்து வாங்க வாங்க அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கேட்கறது அது. அப்புறம் அது என்னாச்சு, அப்புறம் அங்கே என்ன பண்ணீங்க? நாகேஷ் சார்கிட்டே பேசி காட்டுவேன். சார் காதலிக்கு தான் யூ ஃபிட் டு பி எ லாயர், ஒய் லாயர், ஈவன் பாராட்டலாம், ஒய் பாராட்டலாம், யூ ஆர் அன் ஆக்டர். எல்லாத்துக்குமே வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கமல் சார் உள்ள போயிட்டு வெளியே வரையில கமல் சார் மாதிரி இருக்குன்னா, அந்த மாதிரி நாங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிக்க போயில வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரையில அவர் மக்கள் தலம் மாதிரி நடிகர் தலம் மாதிரி இருக்கணும். அந்த படத்தில் அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாங்க, அப்பெல்லாம் எனக்கு முடி இருக்கும். நம்ம என்ன இப்போ பிறவி குருடன் மாதிரி பிறவி சொட்டையா? சின்ன வயசுல கூட சின்ன வயசுல முடி இருக்கும்ல. அப்பெல்லாம் வந்து சிவாஜி சார் வசந்தமலை படம் பாட்டு வந்து விளக்கெண்ண தலைக்கு போட்டு இருக்கிற முடி அதனால தான் போயிருக்கு. கையை இப்படி உள்ள வச்சு இது மேல சீவி விட்டு கொஞ்ச நேரம் இப்படியே சுத்துறது. ஏன்னா அது செட் ஆகணும்ல. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை கையை எடுத்துட்டோம்னா அந்த இது அப்படியே இருக்கும். நம்ம ஃபுல்லா அப்போ வந்து அவங்க என்ன ஹேர் கட் பண்ணி விடுறாங்களோ அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, இவன் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்பா, அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையை ஸ்கூலில் படிக்கிற பையன் நான் டீசெண்டாக வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல பெரிய ஹைலைட்டா இருக்கிறது வந்து கிளிகளை வச்சு மேஜிக் பண்ணியிருக்காரு. பேரட்ஸ். தமிழ்ல சொன்ன பேரட்ஸ், இங்கிலீஷ்ல சொன்ன கிளி. அதனால அந்த காலத்துல சொல்லுவாங்க, தேவர் பிலிம்ஸ்ல போய் அண்ணா ஓப்பனிங் 2 கப்பல் வந்து நடுக்கடல் இடிச்சுக்குங்க முதல்ல எந்திரி. கைவசம் எம்ஜிஆர் இருக்காரு, சரோஜாதேவி இருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு கரை சொல்லியே 2 கப்பல் வந்து ஒரு வாக் ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம். அதை வந்து அது வந்து ஆக்சுவலா பேர் சொல்ல இவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நிக்கிற ஸ்டைலு நடக்கிற ஸ்டைல் எல்லாம் வந்து வேற ஒரு டைரக்டரை வச்சு, சார் சரி வேண்டாம், ப்ரொடியூசர் சரி வேண்டாம், யாரோ ஒருத்தர் சொன்ன வேற ஒருத்தர் அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சிங்கப்பூர் சலூனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ் டப்பிங் பரபரப்பா இருக்கு, ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் எக்ஸைட்டட். பட் இந்த படம் என்னமோ தெரியல, கொஞ்சம் கூடுதல் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த படத்தோட கண்டென்ட் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ல வச்சிருக்கு. பார்ப்போம். எனக்கு அது அவர் சொன்னதுதான். ஏன்னா நான் வந்து கவுண்டமணி அண்ணன் கூட, மணிவண்ணன் சார் கூட, வடிவேலு கூட எல்லாத்தையும் சேர்ந்து காமெடி பண்ணிக்கிறேன். நானே ஒரு காமெடி கேரக்டர் வந்து இந்த படம் தான். அதனால வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இந்த படத்துல என்னோட கேரக்டர் ஏத்துக்கையில எனக்கு என்ன ஒரு பெருமை இருக்கும்னா, கட்டப்பாமாவும் பாக்குறாங்க, இப்படியும் பாக்குறாங்க அப்படிங்கிற பின்னாடி கெட்டப்ப பார்த்தாலே, கட்டப்பாவுடைய கெட்டப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வந்தமால பாட்டுல உங்களை பார்த்தோம் சார், சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே குவக்கியா ஒரு சத்யராஜ் சாரை பார்க்க முடியுது. ஸோ இந்த கேரக்டருக்கான அவர் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு, எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க சார்? இல்ல, இவர் வந்து புஃபே மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டாரு. இந்த படத்துல இந்த கேரக்டர் இருக்குது, இதுல நீங்க சூஸ் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்காக வந்து என்னன்னா, சரின்னு ஒரு ஸ்பெஷல் கெட்டப் இருந்தா நல்லா இருக்கு அப்படிங்கறக்காக தான் அப்படி பண்ணோம். இந்த மாதிரி கேரக்டர் பணியில வந்து டைரக்டருடைய முழு ஒத்துழைப்பு இருக்கணும். அப்பதான் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஓவரா இம்ப்ரவைஸ் பண்ணாலும் அதை கரெக்ட் பண்றதுக்கு அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தா தான் கரெக்டா லகானை பிடிச்சி எழுப்பாரு, குதிரை ஓவரா ரைட் லெஃப்ட் போகாம. அதை கரெக்டா பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி காமெடி கேரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணல. நான் ரொம்ப பழைய நாகேஷ் சார் படத்துல இருந்து உதாரணம் சொன்னா அதெல்லாம் இவர் பார்த்திருக்காரு. சார் கரெக்ட் சார், சார் கொஞ்சம் அந்த மாடுலேஷன்ல ஆனா நாகேஷ் சாரும் தெரியாத மாதிரி பேசிருங்க அப்படிம்பாரு. ஏன்னா இவருக்கு கதை சொல்லும் போது ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சேன் ஆக்சுவலா. இதுல எது வேணா நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு, ஒன்று வந்து ஃபுல் சீரியஸான ஒரு கேரக்டர், இன்னொன்று டோட்டலி ஹியூமரஸ், டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர். பட் ஆக்சுவலாக நானே என்ன நினச்சேன்னா, அந்த கேரக்டர் தான் இவர் செலக்ட் பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இவர் கதை சொல்லி முடிச்சோன்னே, எது சார் வேணும், நான் கோகுல பக்கத்தில் வச்சுட்டு நான் எது சீரியஸ் கேரக்டர்லாம் எடுக்கணும், நான் வந்து ரொம்ப உஷாராக இருந்தார். இல்லை நான் வந்து அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, அவர் எவ்வளோ பெரிய பெரிய ரோல்ஸ்லாம் பண்ணிட்டார். பட் அவர் ஒரு நல்ல பாயிண்ட் வந்து சொன்னார்,
எனக்கு மணிவண்ணன் சார் மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு இந்த ரோல் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோணுது, ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து நாங்கள் ட்ராவல்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு கேரக்டர்ஸில் அவரோட மாடல் இப்போ அவருக்குன்னு ஒரு இவ்வளோ வருஷமாக ஒரு பிராண்டு மாதிரி ஒரு மாடுலேஷன் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு. சத்யராஜ் சார்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவருக்கு ஒரு எல்லாமே இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு மாடுலேஷனை மாற்றுறேன்னா, அவருக்கு இந்த கேரக்டரைசேஷன் இப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். எனக்கே நிறைய தயக்கம், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவருக்கு அதை சொல்லி மாற்றுறோம், அப்போ எதுக்கு என்கிட்ட வந்து அது நீ அங்கே அந்த மாதிரி ஆள்கிட்டே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் அதை சொன்ன உடனே அவர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆன விதம் இருக்குல்ல, அதனால தான் அவர் ஏன் இவ்வளோ வருஷம் ஸ்டாராக இருக்காருன்றது அப்போ தான் புரியுது. ஏன்னா இல்லை வேணாம், சரி ஓகே, இவன் ஏதோ வரான், இவன் ஏதோ சொல்ல வரான், அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக இறங்கிட்டார். என்னென்னா இந்த படத்தில் நான் வந்து கிட்ஸுங்களை வச்சு ஒரு போர்ஷன் எடுத்திருப்பேன், இவங்களை வச்சு எடுத்திருப்பேன். கிட்ஸுகளை எடுத்து எப்படி ஸ்டார் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க பார்க்க விட மாட்டானுங்க என்ன. அப்படியா சார் பார்த்துக்கலாம் சார், பண்ணிடலாம், ஓகே ஓகே போகணும். ஏய் பாருங்கடா என்ன பண்ணுறேன், என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன்னு பாருங்கடானா அதை விட பண்ணுறேன் சார், நான் பொருளை நான் ஒரு தடவை பண்ணி கேட்டேன் பாருங்க. நான் இவர் எப்படின்னா அந்த குழந்தைங்க மாதிரி இவர் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாரு. ஒரு விஷயம் சொல்லும் போது அப்படியே பார்ப்பேன். அப்படி பண்ணிக்கலாமா, சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு ஒரு வாக் ஒன்று ட்ரை பண்ணியிருப்போம். அதை வந்து அது வந்து ஆக்சுவலா பேர் சொல்ல, இவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நிக்கிற ஸ்டைலு நடக்கிற ஸ்டைல் எல்லாம் வந்து வேற ஒரு டைரக்டரை வச்சு, சரி வேண்டாம் ப்ரொடியூசர், சரி வேண்டாம் யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் சொன்ன வேற ஒருத்தர் அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியாது சார், பரவாயில்ல இருட்டு சார், இருட்டு இல்ல அது கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லி அவர் மாதிரியே நின்று காட்டி அவர் மாதிரியே நடந்து காட்டினாரு. இதை நம்ம வந்து நான் இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் ஹெவியா பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி பண்ணிட்டேன். ஆனா நீங்க உங்களால யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் அது மாதிரி நான் வாக் பண்ணி காட்டுறேன் அவருக்கு. அவர் அப்படி பார்த்தாரு, அவர் 2 தடவை வாக் பண்ணாரு, அது சரியா வரல. பட் நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை ஷார்ட் ஓகே அப்படின்ட்டு போயிட்டேன். பட் இவர் அதுக்கு ரியலைஸ் பண்ணிட்டார், இல்லை எனக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு வேற ஒரு லொக்கேஷனில் வேற ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம். அங்கே அந்த வாக் கண்டினியூ ஆகுது ஆக்சுவலாக. அப்போ அந்த ஷார்ட் எனக்கு பர்ஃபெக்டாக நான் எதுவுமே சொல்ல, அவர் போய் நடந்து போயிட்டு இருக்காரு. இது மாதிரி ஷாக் ஆகிட்டு, எப்படி சார் பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்னு. அப்படியே சார் நான் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து வீட்டில் தினமும் வாக்கிங் எப்படி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெகுலர் வாக்கிங்கே வந்து அவர் மாதிரி மாத்திட்டேன். அந்த அவரு சோ மாதிரி அந்த கண்டுபிடிக்க நாங்க எல்லாருமே ட்ரை பண்றோம் சார். கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். ஏன்னா அதுக்குள்ள நாங்க வேற நிறைய பண்ணிருக்கோம். பட் சத்யராஜ் சார் உங்கள்கிட்ட வந்து கேட்டே ஆகணும், இது வரைக்குமே பார்க்காத ஒரு சத்யராஜ் சாரை இல்ல நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வந்து கோகுல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது சிங்கப்பூர் சலூன்ல என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து அவருக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குங்க, செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணல டைரக்டருக்கே அந்த ஃபீல் இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இது மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னல வந்து, சார் அன்பே வாழ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட நாகேஷ் சார் சொல்லுவாரு, அவர் எம்ஜிஆர் சார் பர்ஸை தருப்பாரு, நிறைய பணம் இருக்கும். நாகேஷ் சார் வந்து ஏழை, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை, சிவபெருமான் கிருபை வேண்டும் அப்படி எல்லாம் பண்ணி, ஏய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தெரியுமா அப்படின்பாரு. கவலைப்படாதீங்க ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சீன் இருக்கு அன்பே வாழ. அந்த உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை அப்படிப்பாரு. அதெல்லாம் சொல்லி காட்டி இவர்கிட்ட, சார் நல்லா இருக்கு சார், இதை வேற மாதிரி இதை கண்டுபிடிக்காத, நான் இப்ப பேட்டியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம், பழைய ஐட்டங்கள் எங்கிட்ட நிறைய இருக்கும். பாலையா சாரது, நாகேஷ் சாரது, எம்ஆர் ராதா சாரது, எக்கச்சக்கமா வச்சிருப்பேன். சொல்றவங்க எல்லாருமே ஐகான்ஸ், சாதாரண ஆளே கிடையாது எல்லாருமே. சும்மா அவங்களை எல்லாம் உள்ள போட்டு வச்சிட்டோம்னா எப்ப வேணாலும் எடுத்து கொஞ்சம் லைட்டா அப்படி விட்டோம்னால நம்மளுக்கு. ஆமா, இவர் செம்மையை இமிடேட் பண்ணுவார். இவர் நிறைய பேர் மாதிரி இமிடேட் பண்ணுவார். நாங்க பிரேக் டைம்லலாம் வந்து வாங்க அந்த கதையெல்லாம் சொல்லுங்க, எனக்கு கேட்கறது அது. அப்புறம் அது என்னாச்சு, அப்புறம் அங்க என்ன பண்ணீங்க, நாகேஷ் சார்கிட்டயே பேசி காட்டுவேன், சார் காதலிக்கு நான் யூஆர் ஃபிட் டு பி எ லாயர், ஒய் எ லாயர், ஈவன் அ பாரத்லா, ஒய் பாரத்லா, யூ ஆர் an actor. வாழ்த்துக்கள். அமைதிப்படை வந்து இந்த மாசம் வந்து 30 வருஷம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் சார்பாக, என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
இப்ப வந்து ஒரு சலூனுக்குள்ள போகும்போதே எல்லாரும் வந்து திரும்பி வரும்போது தக 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 தகன்னு மின்ன போற உலக நாயகன் மாதிரி அப்படின்னு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உள்ள போவோம் ஜென்ரலாவே. அந்த மாதிரி உள்ள போய் பயங்கரமா ஃப்ளாப் ஆன ஒரு சம்பவம் உங்க சின்ன வயசுல நடந்திருக்கா சார்? கண்டிப்பா நடந்திருக்கும். கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கமல் சார் உள்ள போயிட்டு வெளியே வரையில கமல் சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்க போயில வந்து உள்ள போயிட்டு வெளியே வரையில அவர் மக்கள் தலா மாதிரி நடிகர் தலா மாதிரி இருக்கணும். அந்த படத்துல அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாங்க அப்பெல்லாம் எனக்கு முடி இருக்கும். நம்ம என்ன பிறவி குருடன் மாதிரி பிறவி சொட்டையா? சின்ன வயசுல கூட சின்ன வயசுல முடி இருக்கும்ல, 20 வயசுல எல்லாம். அப்பெல்லாம் வந்து சிவாஜி சார் வசந்தமலை படம் பாட்டு வந்து விளக்கெண்ணெய் தலைக்கு போட்டு இருக்கிற முடியும், அதனால தான் போயிருக்கு. கையை இப்படி உள்ள வச்சு இது மேல சீவி விட்டு கொஞ்ச நேரம் இப்படியே சுத்துறது. ஏன்னா அது செட் ஆகணும்ல. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை கையை எடுத்துட்டோம்னா அந்த இது அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது. அதே மாதிரி கேர்ள் வரணும்னா வாத்தியார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி வரணும்னா இந்த முடியை தண்ணி போட்டு தொங்க விட்டு இதை வச்சுக்கேன். அப்படியே 1001 ஒரு கேர்ள் விட்டுருப்பாரு. டெக்னிக் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இதுவா இருக்குமோங்கிறது. வசந்த மாளிகை பார்த்தா அப்படி இருக்கணும், 1001 பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது எல்லாருக்கும் நடக்கிறதா. அப்புறம் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அங்க போனோம்னா நம்ம ஃபுல்லா அப்ப வந்து அவங்க என்ன ஹேர் கட் பண்ணி விடுறாங்களோ அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் போய் சொல்லிட்டு வந்துருவாங்க, இவன் வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்பா, அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையை ஸ்கூல்ல படிக்கிற பையன், நல்லா டீசெண்டா வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா டீசெண்டா கட் பண்ணி விட்டுருவாங்க. இதுல நம்ம இந்த வேலைகள்லாம் பண்றது வேற கஷ்டம். இங்க லெங்த் வேணும்ல முடி, அது இருந்தா தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹேர் கட்டுக்கு போறது. சார், எல்லா கதைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சிங்கப்பூர் சலூன் எந்த சலூன்ல சார் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த சலூன்ல என்னன்னா, ஒரு சலூனை வச்சு ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் பார்த்த சலூன்ல தான். நான் பார்த்த சலூன், நான் பார்த்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் சின்ன வயசுலேருந்து பார்ப்போம் இல்லையா? சின்ன வயசுலலாம் ரொம்ப தலை திருப்பாதன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆள் உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நம்ம டார்ச்சர் பண்ணியிருப்போம், அதுக்கு அவர் ஒன்று பண்ணுவார். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டம் போகும்போது இந்த ஜாப்னா வந்து ஒரு லோ ப்ரொஃபைல் ஜாபோ அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் நான் பார்த்த ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து நான் காஷ்மீரா பண்ணும்போது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்தான். பட் அவன் என்னை வந்து பிரமிக்க வச்சான். அவன் பேர் ஜாமீன், விங் சலூனில் இருப்பார் அவர். ஸோ அவர் ஆளே வந்து செம்ம ஸ்டைலிஷாக வந்து இவ்வளோ ஸ்டைலாக வரான். இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, கோட்டு சூட்டோட தான் அவர் எப்பவுமே உள்ளே வந்து வரும்போது அந்த சிசர் அப்படி கையில் சுற்றுறது, இப்படி மாற்றுறது, இந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒரு மாதிரி என்ன பண்ணுறான் இவனுக்கு, என்ன சேலரி கிடைக்குது, என்ன அவன் சேலரி பற்றிலாம் கவலைப்படல. தட்ஸ் மை ஆட்டிடியூடு. இந்த ஜாபை நான் ரசித்து செய்கிறேன் அப்படின்னவங்கள அங்கே தான் த்ரெட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போனா இப்படி ஒரு ஆட்டிடியூடு, நம்ம என்ன ஜாப் வேணால் பண்ணலாம், அந்த ஜாபை நம்ம ஆட்டிடியூடோடு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்பி ஒரு பெர்சிஸ்டன்ட் டிசைரோட ஒரு வேலையை பண்ணால் அந்த வேலை நமக்கு ஒன்று கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா. ஸோ நான் அதுலேருந்து அந்த மாதிரியே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஒரு இந்த கதையிலே சொல்லியிருப்பேன், இது ஒரு ஆர்ட்டாக தான் பார்க்குறோன்றது. இந்த தொழில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஏதோ சிம்பிளாக கட் பண்ணாலே எல்லாருக்கும் வராது. இந்த கலையை கற்றுக்கணுன்னாலே அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதை பேஷனேட்டாக யார் பண்ணுறாங்கன்றது, இப்போ எவ்வளோ பேர் பண்ணுவாங்க, பட் யார் பேஷனேட்டாக பண்ணுறா, யார் அதை ஸ்டைலிஷாக பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்து நான் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸை பார்த்தேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க ஒருத்தனும் எனக்கு ஒரு கதை எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். கதை இல்லை, கதை வந்து நானாக ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணது வந்து அந்த பாலாஜியோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது அந்த ஜாமியோட ஒரு ஸ்டைல் அண்ட் லுக்கை பார்த்து தான் டிசைன் பண்ணேன். கேப்டன் ஆஃப் தி ஷிப்டே கேட்டுடலாம் சார். நீங்கள் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் டிரெக்ஷன் நீங்கள் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம், ஒரு ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணதே இல்லை. ஏன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவும் ரௌத்ரமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காஷ்மீராவும் ஜொங்காவும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சிங்கப்பூர் சலூனில் என்ன ஜான்ரில் வந்து இதை பிளேஸ் பண்ணலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? எனக்கும் பண்ண வரல போல இருக்கு ஆக்சுவலாக, அதான் உண்மை. ஏன்னா நான் ஆக்சுவலாக இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஒழுங்காக ஏதோ ஒரு கண்டென்ட்லேயே போயிருந்துருக்கலாமோ, கம்பெனி மட்டும் மாற்றிட்டு கதையை மாற்றாம போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன்.
பட் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கதை பண்ணுறோன்னா முதல்ல அது என்ன எக்ஸைட் பண்ணணும். அப்புறம் தான் நான் அதை ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ண முடியும். அதனால தான் வேறு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த ஃபிலிம் வந்து டோட்டலி ஆல் டுகெதர் இது வரைக்கும் பண்ணதில் டோட்டலி கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். இது கோகுல் கிட்ட இருந்தா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அண்டு வந்து அப்போ நீங்கள் அந்த விஷயம் கேட்டிருந்தீங்களே, ஏன் இந்த 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 படம் ஏன் ஒய் திஸ் ஃபிலிம் இது சிங்கப்பூர் சலூன் அப்படி என்ன புதுசாக வரப்போகுது என்னென்னா, இப்போ ஏற்கனவே சார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, அந்த லுக்கு சலூனில் போயிட்டு உங்கள் லுக்கை மாற்றினா அது என்ன ஆயிருக்குன்னு. என்னென்னா இந்த கதையோட லைனே அதுதான். இப்போ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் ஒருத்த மேலே பார்க்குற பார்வையை நம்ம மாற்ற முடியுன்றது தான். ஸோ அது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு லுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுக்கு அவனோட லுக்கை தான் வச்சு டிசைட் பண்ண போகிறாங்க ஒய்ஸின்னு. ஸோ அதனால அந்த லுக்கை மாற்றுற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்ன்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கான் நம்ம லைஃப்பில். அதுதான் மெயின் லைனாக வச்சு தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஒரு சலூனுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. சம்டைம்ஸ் அது நம்மளை மாற்றிட்டானா அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இந்த படம் பார்த்துட்டு வரும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு ஆடியன்ஸ் வெளில வரும்போது ஏதோ ஒரு ஹோப் நிச்சயம் இருக்கும் அவங்களுக்கு. சார் நீங்க கம்ப்ளீட்டா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டுங்க. எப்படி வந்திருக்கு? உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி அவர் ஆர்ஜே பாலாஜிக்கு இது அவரை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி படம். ஏன்னா வந்து அவர் காமெடி நிறையா பண்ணிட்டு இருந்தார். இதுலேயும் அவருக்கு உண்டான காமெடி இருக்குது. இவர்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் படம் பார்த்தோன்னா 2 கேரக்டர் சொன்னார்ல, இதுனால ஓகே அதுனால ஓகேன்னு. அதை எடுத்துருக்கலாமோ இல்லை இதை எடுத்துருக்கலாமோ, எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரோபோ சங்கர் ஆகட்டும், ஹீரோயினுக்கு கொடுத்த மேட்டர் ஆகட்டும், ரோபோ சங்கர் ஒய்ஃபுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாமே இவர் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோ கால்டு கிராண்டியர் ஃபிலிமில் எல்லாரும் ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன ரால இருந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க. அப்படியா? ஆமா. 2 பேரும் பேசுறது, நீங்க ஒரே ஆள் பேசுறதா நினைச்சாதீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பேசி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு டைரக்டருடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஸ்கிரிப்டினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஒவ்வொரு ஆக்டரும் வேற மாதிரி நடிக்கணும். இன்னைக்கு பாலச்சந்தர் சார் படத்துல ஸ்பெஷாலிட்டி அதுதான். 3 ஹீரோயின் வருவாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், உங்க வயசுக்கெல்லாம் தெரியாது. 3 ஹீரோயினுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். சிவகுமார் அண்ணனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், கமல் சாருக்கு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து சரி. இப்போ லேட்டஸ்ட் எடுத்தா பாகுபலி எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுவே ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அது மாதிரி இந்த படத்துல என்னோடது மாதிரி பாலாஜி இருக்காது, பாலாஜி மாதிரி ரோபோ சங்கர் இருக்காது. இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு பாலாஜி, கிஷன். பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ஒரு படத்தினுடைய சக்சஸ் பாதி அது பார்த்துக்கும். மீதி மியூசிக் இப்பதான் இந்த என்ன வந்தா மலை என்ன போனா சொன்ன மலைதான். அதுவும் நல்லா ஹிட் ஆயிருக்கு, செமையா ஒர்க் அவுட் ஆயிருச்சு அந்த சாங். இந்த படத்துல பெரிய ஹைலைட்டா இருக்கிறது வந்து கிளிகளை வச்சு மேஜிக் பண்ணிருக்காரு. பேரட்ஸ் தமிழ்ல சொன்ன பேரட்ஸ், இங்கிலீஷ்ல சொன்ன கிளி. சும்மா ஒரு ஜாலியா இருக்கும் பண்ணிருக்காரு. அது வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரொடியூசர். என்ன டைரக்டருக்கு இஷ்டத்துக்கு யோசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன அவங்கள படம் ஜெயிச்சா போதுங்கிறது. துட்டு செலவு பண்றது அவரு தானே. அதனால அந்த காலத்துல சொல்லுவாங்க, தேவர் பிலிம்ஸ்ல போய் அண்ணன் ஓப்பனிங் 2 கப்பல் வந்து நடுக்கடல் இடிச்சுக்குங்க, முதல்ல எந்திரி வெளியாட்டு என்னையா கரை சொல்றேன். கைவசம் எம்ஜிஆர் இருக்காரு, சரோஜாதேவி இருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு கரை சொல்லி 2 கப்பல் வந்து ஏன் செலவு பண்றது. அவர் க்ளோஸ் அப் காட்டினால படம் ஓடியா? அதுக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் வந்து ஹீரோ. சார் நீங்க நடிச்சிட்டே இருங்க சார், பாத்துட்டே இருங்க. ஒரு படத்துல ஜெனரலா வந்து ஒரு 4 நோன் ஃபேஸஸ் இருப்பாங்க. சரி, ஒரு 6 நோன் ஃபேஸஸ் வச்சுக்கலாம். உங்க படத்துல ஃபுல்லாவே நோன் ஃபேஸஸ் சார். யாரை பார்த்தாலுமே ஓ இவர் பயங்கரமான ஆக்டர், இவர் பயங்கரமான டிரெக்டர். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லால் சாரை பத்தி பேசியே ஆகணும். அவர் இவ்வளோ அழகான ஒரு மலையாளம் ஃபிலிம் டிரெக்டர். நான் ஜென்ரலாகவே நிறைய படங்கள் அவரோட பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து ஆஸ் அ டிரெக்டர் உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா ஆன் செட், இல்லை ஒரு ஆக்டர்ஸ் டிரெக்டராக இருந்தாரா? இல்லை, அவர் வந்து இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு. பட் ஆனால் டேரக்டர்ஸ் ஆக்டராக இருப்பார். அதுதான் அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸில் சொல்லலாம் அது. ஏன்னா சில டைம் டேரக்டராக வரும்போது வந்து அவங்களோட தாட்டு அவங்க வந்து நம்ம டேரக்டரை டிஸ்டர்ப் பண்ண ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் அவர் என்னென்னா வந்து அவர் சொல்கிறதே வந்து அது இப்போ யார் சொன்னாலும் நம்ம கேட்போம், புரியுதா? சஜஷன்ஸ் வந்து அட் இஸ் சப்ஜெக்ட் டு த ஃபிலிம்
அது நல்லா இருக்குன்னா அது யார் சொன்னான்னு, அது ஒரு லைட்மேன் சொன்னால் கூட நான் கேட்பேன். அது யார் சொன்னாலுமே கேட்பேன். நம்ம வந்து யாரெல்லாம் பார்க்க போகிறதில்ல. என் படத்தில் இருக்க எந்த டெக்னீஷியன் சொன்னாலும், எந்த ஆர்டிஸ்ட் சொன்னாலும் நான் கேட்பேன். பட் அது கரெக்டாக இருந்தா எனக்கு அது கரெக்டுன்னு பட்டுதுன்னா, அவர் நிறைய சில இன்புட்ஸ்லாம் சொல்லுவார், சில விஷயங்கள சொல்லுவார். பட் என்னன்னா அவர் கூட ஒர்க் பண்ண டைம் வந்து இட்ஸ் லைக் எ பிளெஸ். இதான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு அமைஞ்சதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா என்னுடைய பாதி வேலையை இவங்க எடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த 2 கேரக்டர் தானே அதை சுற்றி தான் படம் பண்ணியிருக்கேன். அண்ட் பாலாஜியோட கேரக்டர். ஸோ இந்த சைடில் வந்து எனக்கு செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன் நான். ஏன்னா இவர் வந்து செம்ம ஜாலியான கேரக்டர் ஆக்சுவல் லால் சார். யாருக்குமே தெரியாது. ஜாலின்னா டூ த கோர். அப்படி ஒரு ஃபன் பண்ணிட்டுருப்பார் ஸ்பாட்டில். ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாலே, ஏன்னா நம்ம ஆளுங்க வேறு ஒரே கலரில் ஒரு 3 டைப்பில் கொடுத்துட்டாருங்க சார். அந்த அவருடைய ஷர்ட்டு, அந்த ஒரு திருப்பி ஷார்ட் ரெடியான்னு திருப்பி இன்னொரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்குடா கொடுத்துட்டே இருக்காங்க, எதுக்கு கொடுக்குறவன் டைரக்டருக்கும் தெரில, எனக்கும் தெரில, இவனுக்கும் தெரில, அவன் பாட்டு கொடுத்துட்டே இருக்கான்டா காஸ்டியூம். இது போல அது கேரவன் இங்கே இருக்கு, இது நான் அங்கே போய் மாற்றணுமா, விட்றா என்ன அப்படின்னு. செம்ம ஜாலியாக இருக்கும். அவரோட செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆனால் அந்த ரோல் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இது 2 கேரக்டர் கிட்ட சொன்னேன், இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன நினச்சேன்னா, அவரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், இவரை வச்சு இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன். பட் இப்போ இவர் இந்த ரோலை பண்ணதும் அவர் அந்த ரோலை பண்ணதும் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரோல் அவரை தவிர யாரும் பண்ண முடியாது, இந்த ரோல் இவரை தவிர யாரும் பண்ண முடியாது. அதுதான் இவங்க 2 பேரும் சீசன்ட் ஆக்டர்னால அது மாதிரி பண்ணிட்டாங்க. லால் சாரை பற்றி சொல்லணும், இன்னொரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காருன்னு நம்ம சொல்லணும். ஒரு ஷார்ட்டில் அவர் வருவார். அப்போ வரும்போது அவர் வெளியே இருக்கார், ஆக்சுவலாக சார் உள்ளே இருக்கார். ஷார்ட் அவருக்கு தான். பட் வந்து சத்யராஜ் சார் உள்ளே இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. நம்ம அவருக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஷார்ட் எடுத்துகிட்டே இருக்கும். நான் சொன்னேன், பேசிட்டு இருக்கும்போது சத்யராஜ் சார் ரெடி ஆகிட்டார் கேளுங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கேன் நான். சார் ரெடி ஆகிட்டா இருக்கேன். இவர் சத்யராஜ் சார் இருக்காரா அப்படின்னு ஒரு டென்ஷன் நினைவு. ஆமாம் இருக்கார் சார், உள்ளே தான் இருக்காரு. நீ எந்தடா இப்போ, நான் உடனே இப்போ சாரை பார்க்கணும், தள்ளு அப்படின்ட்டு. இல்லை சார் ஷார்ட்டை முடிச்சுட்டு போங்க, ஏன்னா எனக்கு இந்த ஷார்ட் உடனே முடிச்சாகணும். ஷார்ட் இல்லை சார் அங்கே இருக்கு, அவர் பொம்மை குட்டி அம்மா பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ அவர் உள்ளே இருக்கணும், இங்கே இருப்போம், அவர் என்ன நினைப்பார் என்ன, ஐயோ நான் போகிறேன் என்னை அப்படி தள்ளிட்டு போயிட்டார் அவர் பாட்டு. உள்ளே போய் இவரை பார்த்து ஒரு வணக்கம் வச்ச பிறகு தான் வந்து அவர் ஷார்ட்டுக்கு வந்துடுது. அப்போ தான் ஐ தாட் நோ, அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ வருஷம் கழிச்சு சார் அவர் ஃபாசில் சார் அசிஸ்டன்ட். 86 பூவழி வாசல்ல பொம்மை குட்டி அம்மா 2 படத்துலயும் அசிஸ்டன்ட் இவரு சித்திக் 2 பேரும். ஒரு விஷயம், இந்த படத்தை போய் பாருங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா கேரண்டியா கிடைக்கும் அப்படின்னா சத்யராஜ் சார் நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லோவா அப்படியே போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. இது ஒரு ரகளையான ஃபீல் குட் ஃபிலிம். அதான் நான் சிம்பிளா சொன்னா அப்படிதான் சொன்னேன். அது அப்படி இருந்த படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஜனவரி 25க்கு சிங்கப்பூர் சலூன் நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். ஆல் த வெரி பெஸ்ட் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.